நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவில் நல முறைகேடு விவகாரம் தொடர்பாக ஜஸ்டின் மணிகண்டனிடம் 3வது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனிடம் தொடர்ந்து 3வது நாளாக சார் பதிவாளரிடம் விசாரணையானது சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதாவால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஆஜரான அவரிடம் தொடர்ந்து 3வது நாளாக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். ராஜேந்திரன், வணக்கம். 3வது நாளாக இன்றைக்கும் விசாரணை தொடர்கிறது. என்ன நடக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலமானது நீதிமன்ற உத்தரவை மீறி போலி ஆவணங்கள் மூலம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக கோவில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் பழனி அடிவாரம் போலீசார் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த நிலத்தை முறைகேடாக பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன், போலி டிரஸ்ட் பிரமுகர், அதான் நிலத்தை விற்றதாக சொல்லப்படும் முருகதாஸ், நிலத்தை வாங்கியதாக மடத்துக்குளத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை, பழனி டிகேஎன் புதூரைச் சேர்ந்த சேதுபதி ஆகிய 4 பேர் மீது கூட்டு சதி, மோசடி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது கடந்த 15ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தமிழக அரசு உத்தரவை அடுத்து இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக சிபிசிஐடி டிஎஸ்பி அஜய் தங்கம், எஸ்பி ஷாஜிதா ஆகியோர் நேரடியாக இந்த விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த விசாரணையில் திண்டுக்கல், பழனி, மடத்துக்குளம், திருப்பூர், விழுப்புரம், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விசாரணையில் இறங்கி இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இன்று அதிரடி திருப்பமாக வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது. சேதுபதி என்பவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக நிலத்தை எழுதி வைத்ததாக சொல்லப்படும் குப்புசாமி மணியக்காரரின் வாரிசுதாரர்களான சுந்தரி, விஷ்ணு சுதர்சன், ஜெயலட்சுமி ஆகியோர் தாங்கள் தான் அந்த நிலத்தின் உண்மையான வாரிசுதாரர்கள், இந்த நிலத்தின் நோக்கம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எனவே இந்த நிலத்தை தங்களிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் அதனை மீண்டும் தர்ம காரியத்திற்கு வழங்குகிறோம் என இடையிட்டு விசாரணைக்கு வந்திருப்பது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை அதிகாலையில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை, நிலத்தை வாங்கியதாக சொல்லப்படும் வெள்ளத்துறை, இவர்களின் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக சொல்லப்படும் பழனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அன்வருதீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நிலத்தை விற்றதாக சொல்லப்படும் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய குற்றம் சாட்டு நபராக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இருக்கிறார். இவர்தான் போலி ஆவணங்களை வைத்து முறையான அனுமதி மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்துவிட்டு நிலத்தை பதிவு செய்ததாக சொல்லப்படும் சார் பதிவாளர். இவர் மீது ஏற்கனவே கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மோசடியாக நிலம் பதிவு செய்யப்பட்ட வழக்கானது நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் இன்று 3வது நாளாக அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபர்களில் பெரும்பாலானோர், அதாவது 4 பேர் கைது செய்யப்பட்டு விட்டனர். ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. காரணம், அவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த போது சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும் போதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஆஜராவேன் என உறுதியளித்ததின் பேரில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றும் 2 நாட்கள் விசாரணைக்கு ஆஜரானார். இந்த நிலையில் தற்போது 3வது நாளாக அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். ஏற்கனவே அவரும் பெறப்பட்ட ஆவணங்கள், வாக்குமூலங்கள் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்று ஜஸ்டின் மணிகண்டனிடம் கேள்விகள் எழுப்பப்படலாம் என சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.